முனீஸ்வரர் ஆலமரத்தில், தனி இடத்துல, மரத்தில் அதேமாரி இருப்பார். இங்கே மட்டும்தான் மூலஸ்தானத்தில் இருக்காரு. உலகத்திலே முனீஸ்வரருக்கு தலைமை இடம் தான். சிவனுடைய ஞான வடிவம் தான் முனீஸ்வரர். முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் பண்றதுனால முனிவர்கள் ஈஸ்வரர், முனீஸ்வரர் சிவனுக்கு பேரு. ஆனந்த பசன். இப்ப நீங்க அபிஷேகம் பண்ணும்போது என்னன்னா பில்லி சூனியம், ஆவிகார தோஷங்கள் சொல்லுவாங்க, ஆத்ம தோஷம். ஒரு மனிதன் இறந்தாலும் உடம்பு மட்டும்தான் அழியும், அவங்களுடைய உயிரும் ஆன்மாவும் அழியாது. இந்த சூசைடு, தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் ஆத்மா சாமானியமா சார்ந்து விடாது. நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுவும் நம்மள பார்க்க முடியும். அதெல்லாம் விலகும். நம்ம தெரிஞ்சு தெரியாம செஞ்ச பாவங்கள் விலகும். ஊழ்வினையும் கரையும், முன்னோர்கள் செய்த பாவம். இப்ப சில பேர் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம்ல. இப்ப நீங்க யாருமே விரும்பி அவங்க அம்மா வயிற்றுல பிறக்கல. எப்படி பிறக்கணும்னு சொன்னா நம்ம போன ஜென்மத்தை செஞ்சோம், அதை எப்படி விளக்கணும்னா இப்ப சொல்றேன். தப்புன்னு ஒரு காரியத்தை தெரிஞ்சு செய்யுங்களேன், உங்களை அறியாம மனசு படபடபடன்னு தவிக்கும். அது மனசாட்சி இல்லை, ஆத்மசக்தி, இறைசக்தி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் கெட்ட செயல்களையும் கடவுள் நேரடியா பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் இருக்கு. அந்த ஆத்மா கணக்கெடுத்துட்டே இருக்கும். நம்ம யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள், பாவ செயல்கள்லாம் கணக்கெடுக்கும். நம்ம ஆயுசு முடிகிறப்ப உடலை விட்டு உயிர் மட்டும் பிரியாது, அந்த ஆத்மசக்தியும் பிரிஞ்சு போகும். அதுதான் போய் கடவுள்கிட்ட சொல்லிடும், இந்த ஜென்மத்துல இவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கேற்பதான் நம்ம அடுத்தடுத்த பிறப்பு. நம்ம போன ஜென்மத்துல என்ன வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த உயிரா வேணாலும் இருந்திருக்கலாம். அதை செஞ்ச பாவத்துடைய அடிப்படையில தான் இந்த பிறப்பு. நம்ம எந்த நாட்டுல போய் பிறக்கணும், இந்தியாவா வெளிநாடா, எந்த மாநிலத்துல போய் பிறக்கணும், எந்த மாவட்டத்துல, எந்த தாலுக்காவில், எந்த ஊர்ல, அந்த ஊர்ல எந்த குடும்பத்துல போய் பிறக்கணும், அந்த குடும்பத்துல யார் வயிற்றுல எந்த தேதியில எந்த நேரத்துல பிறக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாம் வரையறை செய்யக்கூடிய பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கருமா தான் முடிவு பண்ணுது. அதுதான் நம்ம தலைவிதின்னு சொல்றோம். இப்ப சொல்லுவோம், ஊழ்வினை முன்னோர்களை என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சாமியெல்லாம் என்கிட்ட கேட்பீங்க. நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் இந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் செஞ்ச பாவமும் ஒன்னா இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்துல போய் குழந்தைய நம்மளை பிறக்க. நான் சாமிகிட்ட கேட்கும்போது கேட்டேன், பால்படம் எதுக்கு எடுக்கணும்னு சொன்னேன். ஊழ்வினை என்னதான் பண்றதுன்னு சொன்னோம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதிய சாப்பாடுக்கு என்ன தொட்டுக்கு வச்சு சாப்பிடணும்னு சொன்னா தெரியாது. அப்ப நாங்க இந்த ஜென்மத்தை செஞ்சோம், போன ஜென்மத்தை பாவம்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, நாங்க எப்படி அதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு என்னதான் பண்றது? அப்பதான் சொல்லிட்டு பாலாபிஷேகம் மட்டும் பண்ண சொல்ல. பாலாபிஷேகம் பண்றது சாமானியமா கோயில் பூசாரிட்ட சொல்லி பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்றது இல்லை. இங்க மட்டும்தான் நீங்க நேரடியாக அபிஷேகம் பண்ணுவீங்க. வருங்காலத்துல சிவலிங்கம் மும்மூர்த்திகளுக்கும் செய்வீங்க. பெருமாளுக்கு, பிரம்மாவுக்கு, சிவனுக்குலாம் கண்கள் சிலை அடிச்சுட்டு கும்பத்துக்கு பிறகு கண்கள் சிலைக்கு உங்க கையாலே அபிஷேகம் பண்ணணும். எப்போ ஒரு மனிதன் தான் கையால இறைவனுக்கு அபிஷேகம் பாலாபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த ஊழ்வினையை நம்ம தெரியாம செஞ்ச பாவங்கள் அழியும். அதனாலதான் எல்லாரையும் பால்குடம் எடுத்து ஊத்துங்கன்னு சொல்ல போதும். இப்ப பால்குடம் எடுத்து ஊத்துனால ஊழ்வினை மட்டும் இல்ல, நவகிரக தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி, ராகு தோஷம், கேது தோஷம், இதே மாதிரி இருக்கு அனைத்து தோஷங்களும் கண்டிக்கிறோம். அதுக்காக தான் பால்குடம் எடுத்து சொல்றதோ அந்த எடுத்து எல்லாரையும் ஊற்ற முடியாது. நான் சொல்லுவேன், உங்களாலையும் வர முடியாமலாம் போகலாம், ஆனா சொன்னதை மட்டும் எடுத்து ஊத்துங்க. அது செஞ்சா வாழ்க்கைக்கு நம்ம மேம்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம்.